குழப்புவான். விலைவாசிலாம் ரொம்ப கூடிச்சுப்பா, எப்படிப்பா பிழைக்க போகிற? பொம்பளை பிள்ளையெல்லாம் வச்சுருக்கிற, எப்படி தான் நகை சேர்க்க போகிற? எப்படி தான் கல்யாணம் முடிக்க போகிற? ஆம்பளை பையங்களை வச்சுருக்க, எப்படி தான் பொண்ணுலாம் கிடைக்க போகுது? இப்படி மனசுக்குள்ளே குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. யாரையாவது கொண்டு என்ன செய்வான்? குழப்புவான். பிரேஸ்லா. இப்போ பாருங்கள், இப்போ இந்த மனதில் நம்ம இன்னைக்கு நம்ம நல்வாழ்வு வாழணும் என்றால் மனதில் சரியான தீர்மானங்கள் நம்ம எடுக்கணும். மனதில் நீ சக்சஸ், வெற்றிகரமாக நீ தீர்மானம் எடுக்கலைன்னா அன்னைக்கு நீ தோற்று போயிடுவ. பிரேஸ்லா. நீ கடந்த காலத்தில் கவலையே யோசிச்சுட்டு இருந்தா கடைசி வர நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க தான், கண்டிப்பாக உங்களுக்கு பரலோகம் உண்டு. பிரேஸ்லா. ஆனால் இந்த மனதில் துக்கத்தோடு, கவலையோடு, வேதனையோடு, தோல்வி மனப்பான்மையோடு, ஆண்டவர் மேலே வெறுப்போடு அப்படியே உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருங்க. ஆனால் உங்கள் மனதை நீங்கள் மாற்றலாம். பிரேஸ்லா. உங்கள் மனதை நீங்கள் மாற்ற முடியும். உங்கள் மனதில் நீங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். உங்கள் மனதில் நீங்கள் வெற்றியை கொண்டு வர முடியும். உங்கள் மனதில் வருகிற பலன் தான் உங்கள் சரீரத்தில் பலன். பிரேஸ்லா. உங்கள் மனதில் வருகிற ஐஸ்வர்யம் தான் உங்கள் வாழ்க்கையின் ஐஸ்வர்யம். உங்கள் மனதில் நீங்கள் எதை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது. நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் மனதில் எதை எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையே. அப்படி என்றால் நம்ம சரியானவைகள் என்ன செய்ய வேண்டும்? என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. கிறிஸ்து எனக்காக ரத்தத்தை சிந்திட்டாரு, எனக்காக யாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனால் இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. இந்த மனதை நீ தேவ வார்த்தையோடு இணைத்து கொள்ள வேண்டும். இரவு பகலுமா வேதத்தை தியானிக்கிற மனுஷன். இப்போ நம்மளால் நான் உங்களுக்கு ஜோமணி நான் அனுப்புகிறேன். ஆனால் நீங்கள் வாழ்க்கையை ஊட போகும்போது திரும்ப என்ன செஞ்சீங்க? சோர்ந்து போயிருங்க. ஏன்னா உங்கள் மனதை நீங்கள் உயிர்ப்பிக்கும்படி எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கலை. உங்கள் மனதில் தேவ வார்த்தையை நீங்கள் போடலை. உங்கள் மனதில் இந்த விசுவாச வார்த்தையை அடிக்கடி கேட்கல. இப்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மனது 24 மணி நேரமும் அறவை மிஷின் மாதிரி ஏதாவது ஒன்று என்ன செஞ்சாகணும்? போட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. எதை போட போகிறாய் என்பது உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. கோதுமையை போட்டால் கோதுமை மாவு, சீக்காயை போட்டால் தீர்மானம் எடுக்கிறது யாரு? கர்த்தர் அல்ல. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்வாரு, நீ ஜீவனை எடுத்துக்கோ, நன்மையை எடுத்துக்கோ, ஆசீர்வாதத்தை யோசி. இல்லைங்க ஆண்டவரே, என்கிட்ட அப்படிலாம் இல்லையே. உன் சூழ்நிலையை பார்க்காத, என் வார்த்தையை பாரு. ஹல்லேலூயா. இந்த பைபிள் ஸ்டடிக்கு ஏன் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுறா. நீ என் வார்த்தையை பார்க்க வந்திருக்கிற. உன் மனம் செழிக்கும். ஹல்லேலூயா. உன் மனம் வாழுகிறது போல உன் வாழ்க்கை மாறும். உன் மனதில் நீ டிசிஷன் பண்ண வேண்டும். பிரைஸ்லாம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை லட்சங்களை, எத்தனை கோடிகளை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? அல்லேலூயா. யார் சொன்னாங்க? பிரைஸ்லாம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கையுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் எண்ண வேண்டும். நான் இப்படி தான் வாழ போகிறேன், ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு.